வெற்றி வாழ்வு வாழ வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டியது. வாழ்க்கையின் சட்டம் நம்பிக்கை. வாழ்க்கையின் சட்டமே நம்பிக்கை. நம்பிக்கை ஒரு மனிதனை சாதனையாளராக்கும். வாழ்வில் ஏதேனும் ஒன்றை நினைத்து மனதுள் அடக்கி ஆழ்மனதுள் பதிவு செய்து அது நமக்கு கிடைக்கும் என்று நம்பியிருந்து தேடுவது. தேடும் பொழுது முயற்சி உருவாகும். 100% நம்ப வேண்டும். அப்பொழுது நம் சிந்தனை அலைகள் வெளிப்புற சூழ்நிலையை நம் நினைப்புக்கேற்றபடி மாற்றி அமைக்கும். நம் சிந்தனையின் சக்தி அத்தனை ஒலி அலைகளிலேயும் சக்தி வாய்ந்தது. அந்த ஒலி அலை பிற மூளைகளுடன் மோதியும் பிற சக்திகளுடன் போரிட்டு நம்மை நோக்கி திருப்பி நமக்கு சாதகமாக நாம் நம்பியிருக்கும் சூழலை ஏற்படுத்துகிறது. இந்த நடவடிக்கை கண்ணுக்கு தெரியாது, செயலை உணர முடியாது, பிரதிபலனை உணரலாம். சாதாரண மனிதர்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருளை பற்றி பேசினால் கவனிப்பான். அசாதாரண மனிதர்கள் கண்ணுக்கு தெரியாத காரியங்களை பற்றி பேசினால் கவனிப்பார்கள். பிற எண்ணங்கள் எதுவும் எண்ணாமல் ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் திடமாக, ஊர்ஜிதமாக, நிச்சயமாக, உன்னிப்பாக, ஊக்கமாக உணர்ந்து அந்த நினைவு அல்லது நினைவை படமாக்கி 100% சுத்தமுள்ளதாக நமது சப்கான்ஷியஸ் மைண்டில் பதியவிட வேண்டும். நமது ஆழ்மனதில் பதிந்தவுடன் 3 வினாடியில் அது வேலை செய்ய துவங்கும். பிற எண்ணங்களுடன் சேர்ந்து இறக்கினால் கலந்து இறங்கி எதுவும் ஒழுங்காக நடக்காது. உலகில் இருப்பதையும் கேட்கலாம், இல்லாததும் கேட்கலாம். உதாரணமாக, நம்மிடம் எந்த பணமும் இல்லை. ஒரு கார் வாங்க வேண்டும் என நினைக்கிறோம். கார் வாங்க வேண்டும் என்று நினைக்கும் போது பிற எண்ணங்களை தவிர்த்து 100% காரை பற்றியே உணர்ந்து நினைக்க வேண்டும். கலர், எந்த வகை கார், இப்படி தீர்க்கமாக முடிவு செய்து நினைத்தால் அது நமது ஆழ்மனதில் 100% சுத்தமாக பதிவாகிறது. அது ஒலி அலைகளாக 3 வினாடியில் நம்மிடமிருந்து புறப்பட்டு வெளியே சென்று அதே கார் வாங்கக்கூடிய நிலையை உருவாக்குகிறது. நம்பி இறங்கி தேடி முயற்சி செய்து அதை அடைந்து அனுபவிக்க முடியும். இதற்கு பணம் தேவையில்லை, படிப்பு தேவையில்லை. இதுதான் வாழ்க்கையின் இரகசியம். சாதகமான சூழல் வந்தவுடன் முயற்சி எடுத்து அடைவோம். நாம் பிரதானமாக ஆழ்மனதில் என்ன நினைத்தோமோ அதுதான் வாழ்வில் நடந்திருக்கும். என்ன நினைக்கப் போகின்றோமோ அதுதான் இனிமேல் நமக்கு நடக்கும். இதுதான் வாழ்க்கை சட்டம். இதை ஒரு ஜெபமாக எடுத்துக்கொள்ளலாம். நாம் உணர்ந்து நேர்மறை யோசனையில் எதை நினைக்கிறோமோ அதுவே நம் வாழ்க்கையில் நடந்தேறும். முக்கியமாக பெரும்பாலும் தன் வாழ்க்கையை பற்றி நினைக்கும் மனிதர்கள் குறைவுதான். அநேகர் பிறர் வாழ்க்கையை பற்றி நினைத்து வாழுகிறார்கள். நம் சிந்தனைதான் நாம். நம் சிந்தனையே நம்மை உருவாக்கும் அல்லது அழிக்கும். உன்னிப்பாக நம்ப வேண்டும், உத்தேசமாக நம்பக்கூடாது. இதுதான் நம்பிக்கையின் விரிவுரை. சுமாராக படிக்கும் ஒரு மாணவி தன் கண்களை மூடி விழித்திரையில் தான் ஒரு மருத்துவர் என்று நினைத்து நம்பி சுமார் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிய சேரில் உட்கார்ந்து விலை கூடிய கலர் ஆடை அணிந்து கழுத்தில் ஸ்டெதஸ்கோப் மாட்டி சுற்றி பெரிய மேசை, அதில் 5 போன்கள் இருக்கின்றது. சுற்றிலும் தன் கீழ் வேலை பார்க்கும் டாக்டர்கள் நான் சொல்லுவதை குறிப்பெழுதி கொண்டிருக்கிறார்கள். நான் தான் ஒரு பெரிய மருத்துவமனையின் MD. 4வது மாடியில் ஒரு கண்ணாடி அறையில் இது நடக்கின்றது. கீழே ஏராளமான நோயாளிகள் இருக்கின்றனர். இந்த காட்சியில் எதையும் மாற்றாமல் தொடர்பாக கண் திரையினுள் கொண்டு வந்து படம் பார்ப்பது போல் தினமும் 3 வேளை பார்க்க வேண்டும். தூங்கப் போவதற்கு முன் இதை பார்த்துவிட்டு தூங்க போக வேண்டும். இதில் ஒரே ஒரு வார்த்தை, நான் இவ்வாறு ஆக வேண்டும், நம்ப வேண்டும். என்ன நினைத்தோமோ அதுபோல் வாழ்வில் நடக்கும். +2 வில் கட் ஆப் சரியாக 97.5% மதிப்பெண் கிடைக்கச் செய்து மருத்துவர் ஆவார். இதை நம்பி அடிக்கடி இந்த படத்தை கண்ணுக்குள் பார்த்தால் அவருடைய மூளை மற்றும் நரம்பிலுள்ள நியூரான்கள் அனைத்தும் டீகோட் ஆகிவிடும். அவளை மருத்துவராக்காமல் அது அடங்காது. தனக்குள் நிறைய மாறுதல்கள் நடப்பதை உணரலாம். தானாக நன்றாக படிப்பாள். மருத்துவம் சம்பந்தப்பட்ட நிறைய புத்தகங்களை வாங்கி வாசிக்க வைக்கும். சுற்றுப்புற சூழ்நிலை தானாக மாறும். இது எல்லாம் சேர்ந்து மருத்துவம் படிக்க வைக்கும். சுபாவங்கள் அனைத்தும் மருத்துவத்தை நோக்கி மாறும். தான் என்ன ஆக வேண்டும் என்று நினைக்க வேண்டும். உலகில் 90% மக்களும் பிறரை பற்றி நினைத்து கொண்டிருந்தால் தன் காரியம் எப்படி உருவாகும்? கண்ணுக்கு தெரியாதது கண்ணுக்கு தெரியும் பொருளை உருவாக்கும். கண்ணுக்கு தெரியும் பொருள் கண்ணுக்கு தெரியாததை உருவாக்க முடியாது. நாம் நினைப்பது கண்ணுக்கு தெரியாது. அந்த நினைப்பின் சக்தி கண்ணால் பார்க்கின்றவைகளை உருவாக்குகின்றது. இதுதான் வாழ்க்கை நியதி. அநேகருக்கு இது புரியாது, சிலருக்கே புரியும். புரிந்தவர்கள் இதை ருசி பார்க்கலாம். ரோடாக ஞானம் வா வா என்று மனிதனை அழைக்கும். ஆனால் ஒருவரும் அதை தேடி அடைய மாட்டார்கள். உலக குடும்ப சூழலிலே மூழ்கிதான் வாழும் வாழ்க்கைதான் தன் வாழ்க்கை என்று நம்பி ஞானத்துக்கு செவிகொடாமல் தனக்கு தெரிந்ததை செய்து கொண்டும் பிறர் பேசுவதை கொண்டும் பிறர் பேசுவதை கேட்டு அதில் அடங்கிய அர்த்தத்தை உணர்ந்து புரியும் சக்தி இழந்தவர்களாய் வாழ்கிறார்கள். பாரம்பரிய சிந்தனை, தான் என்கிற கர்வம் ஒன்றும் தெரியாவிட்டாலும்
தெரிந்தது போல் நடிக்கும் திறன், கேட்கும் சக்தியற்றவர்கள், எது உண்மை, எது ஞானம், எது போலி என்று கண்டறிய சக்தியற்றவர்களாக அநேகர் சமூகத்தில் உள்ளார்கள். இந்த காரியத்தை பற்றி பேச சாலையோரத்தில் ஒரு ஸ்டால் போட்டு நாம் பேசுவோமேயானால் காசு கொடுத்து கூப்பிட்டாலும் ஒருவரும் வரமாட்டார்கள். தினசரி செய்யும் வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவனவன் தனக்கு தெரிந்தபடியே வாழ்க்கையை ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இதை கவனித்தாலும் வேடிக்கை பார்ப்பது போல் கேட்பது. உலகில் வாழும் மனிதர்கள் யாவரும் புகழடையவும் பணம் சம்பாதிக்கவும் வியாதி இல்லாமல் இருக்கவும் பிறப்புரிமை உண்டு. இதை தினசரி ஒரு ஜெபமாக எடுத்து செய்யலாம். அநேகர் இந்த மாதிரி முறைகளை தெரியாமலே இந்த மாதிரி முறைகளை செய்து பெரிய காரியங்களை பெற்று கொண்டிருக்கிறார்கள். இந்த முறையில் தான் எல்லாம் கிடைக்கிறது என்று அவர்களுக்கே தெரியாது. கேட்பது, தேடுவது, அடைவது, அனுபவிப்பது, இந்நான்கிலும் 100% நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை பெற வழிகள்: 1. தன் மீது தனக்கு அவநம்பிக்கை இருக்கக்கூடாது. 2. முதலாவது கடவுளை நம்ப வேண்டும். 2வது நம்மை நாமே 100% நம்ப வேண்டும். 3. நொண்டிக்கு மலைத்தேன் ஆசையா? விரலுக்கு தகுந்த வீக்கம் வேண்டும். ஆண்டிக்கு எதுக்கு அம்பாரம், தலையெழுத்து, தலைவிதி, லக், கொடுப்பனை, நல்ல நேரம், கெட்ட நேரம்? குடிசை வீட்டுக்காரனுக்கு கோடீஸ்வரன் வீடு கிடைக்குமா? 7ஆம் சனி, நேரம் வரவில்லை, தெய்வ சாபம், இந்த மாதிரி பிற்போக்கு சிந்தனை இருந்தால் நம்பிக்கை வராது. இதில் ஒரு அழகு என்னவென்றால், பிற்போக்கு சிந்தனையும் நம்பிக்கை உள்ளதுதான் பாருங்கள். ஆண்டிக்கு எதுக்கு அம்பாரம்? ஒரு ஆண்டி இதை நம்பி ஆண்டியாகவே இருக்கிறான். ஏனென்றால் அவனுக்கு ஆண்டியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதாலும் நம்புவதாலும் தான். அவன் ஆண்டியாகவே நினைக்கிறான். பிச்சை எடுப்பதில் அவன் முன்னேற்றம் காண்பான். அவனுடைய சிந்தனை பிச்சை எடுப்பதை சார்ந்துதான் இருக்கும். 4. பாரம்பரிய பழமொழிகளை கையாளாதிருத்தல். 5. ஒரு மனிதனை உயர்ந்த நிலையில் உருவாக்கும் பழமொழிகளை தேர்ந்தெடுத்து அபியாசம் செய்தல். 6. ஒரு மனிதனை தாழ்நிலையிலாக்கும் பழமொழிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. 7. பெரியதாக கேட்டால் கிடைக்காதே, அப்படி கிடைக்காவிட்டால் தாங்க முடியாதே, அதனால் கேட்காமல் இருப்பது. 8. ஆந்திராவில் ஒரு லாரி டிரைவர் மருத்துவரானார். 9. மகாராஷ்டிராவில் ஒரு சாதாரண டீ கடை வைப்பவரின் மகன் IAS முடித்து கலெக்டர் ஆனார். 10. நாம் எதை நம்பி கேட்போமோ அதையே அடைவோம். 11. நாம் பிறரை மாற்றுவதை விட நாம் மாற முயற்சிப்போம். 12. உலகத்திலேயே மிக கடினம் நம்மை நாம் மாற்றுவது. 13. கிடைப்பதற்கு முன் கிடைத்ததைப் போல் நினைத்து வாழுதல். 14. குடிசை வீட்டில் வசதிகள் ஒன்றுமில்லாமல் இருக்கும்போது ராஜ வாழ்க்கையில் வாழ்வதாக நினைத்து வந்தால் ராஜ வாழ்க்கை அமையும். கேட்பது, நினைப்பது, கேட்டவற்றை நம்புவது, முயற்சி செய்தல், தேடுதல், அடைவது, அனுபவிப்பது. இதில் கேட்பது முதல் அடைவது வரை நம்பிக்கை இருக்க வேண்டும். ஒரு குரங்குக்கு போதை ஊசி போட்டால் என்ன சுபாவம் இருக்குமோ அதே போலதான் மனிதனின் சுபாவமும். இப்பொழுது இப்புத்தகத்தை வாசித்து மனம் மாறியிருப்பீர்கள். இதை வாசிக்கும் இடத்திலிருந்து வீட்டுக்கு செல்வீர்கள். அங்கு சென்றவுடன் பழைய அதே கலர் வீடு, அதே அப்பா, அதே அம்மா, அதே ஆடைகள், அதே பழைய கட்டில் என்பவை உங்கள் மூளையில் ரசாயன மாற்றம் ஏற்பட்டு நீங்கள் வசிக்கும் வீட்டு சூழலைத்தான் நினைக்க வைக்கும். சித்தப்பா, பெரியப்பா, சண்டையின் பேச்சுகள் குடும்பத்தில் தற்காலம் நிலவும் பிரச்சனைகளை பேசி பேசி நீங்கள் இந்த புஸ்தகம் வாசிக்கும் போது இருந்த சிந்தனையை அடியோடு குழிபறித்து மூடி சர்வ சாதாரண வாழ்க்கைக்கு வந்து விடாதீர்கள். நேற்று எப்படி இருந்தோமோ அதே போல் இன்றும் இருக்க நினைக்காதீர்கள். மாற்று சிந்தனை தேவை. நேற்று எப்படியோ அதுவே இன்று, இன்று எப்படியோ அதுதான் நாளை. நேற்று என்று சொல்வது எழுதிய புத்தகம், இன்று என்று சொல்வது எழுதும் புத்தகம், நாளை என்று சொல்வது எழுதப்போகும் புத்தகம். எழுதியதே எழுதாமல் மாற்று சிந்தனையில் எழுதினால் வரும் காலம் மாறும். இந்த புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறேனோ அதையே வாசியுங்கள், சிந்தியுங்கள், நம்பிக்கை வளரும். வேறு சிந்தனைகளை தண்ணீர் உடம்பில் பட்டு உள்ளே செல்லாமல் இருப்பது போல மேலாக வைத்துக் கொள்ளுங்கள். இதை பிரதானமான சிந்தனை ஆக்குங்கள். காலை எழுந்தவுடன் இந்த சிந்தனை, வேலை செய்யும் போது கூட அப்பப்போ இதை எண்ணி பார்த்தல், மதியம், இரவு போன்ற நேரங்களில் இதையே சிந்தனை செய்தால் மாற்று சிந்தனைக்குள்ளாக வந்துள்ளீர்கள் என அர்த்தம். யோசனை மாறும், செயல்கள் மாறும், பிரச்சனைகளை லாவகமாக தீர்ப்பீர்கள், பாரங்கள் குறையும், சந்தோஷம் கிடைக்கும், எதிர்காலம் உருவாகும். இப்படி தொடர்பாக இடைவிடாமல் உங்களுக்கு எந்த சாதனை படைக்க வேண்டுமோ அதையே இதில் கூறியபடி சிந்தனை செய்யுங்கள். இதற்கிடையில் 3ஆம் நாள் பக்கத்து வீட்டில் ஒருவர் இறந்து போவார். சுனாமி வரும், மழை பெய்யும், சூடான வெயில் அடிக்கும், நாம் விரும்பும் பெண் வேறு யாருடனோ ஓடிப்போகும், சுகவீனம் வரும். எது உங்களை சுற்றி நடக்க வேண்டுமோ அது நடந்து கொண்டிருக்கும், நடந்தே தீரும். நீங்கள் காரணமாகாமல் நடக்கும் காரியங்களுக்கு நீங்கள் காரணமாக மாட்டீர்கள். அதனால் சூழலை பற்றி கவலையும் எதிர்பார்ப்பும் வேண்டாம். எது வேண்டுமானாலும் நடக்கட்டும். ஆனால் நீங்கள் சாணியில் இட்ட முத்து போல் இதையே நினைவாக இருங்கள்.
இது உங்களை மாற்றும். உங்களை சுற்றி உள்ள சூழ்நிலையில் சிக்கி உழன்று நாடக பாத்திரமாக கூடாது. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடுகளவு சந்தேகமில்லாத விசுவாசம் இருந்து ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது அங்கு உண்டாகும் என்று. ஆதலால் நான் என்றால் எனது சிந்தனை. சிந்தனை என்னையும் பிறரையும் மாற்ற வாய்ந்தது. நம்பிக்கையின் சிந்தனை சக்தியால் நாம் நினைத்ததை அடையலாம். வெற்றி வாழ்வு வாழலாம்.